தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. பதவியேற்று சில நாட்களே ஆன நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்கள் தங்கள் துறை சார்ந்த அலுவலகங்கள், மருத்துவமனைகள், திட்டப்பணிகள் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வு பயணங்கள் சில அமைச்சர்களுக்கு பாராட்டுகளை பெற்று தந்தாலும் சிலரின் செயல்கள் கடும் சர்ச்சையையும் பொதுமக்கள் மத்தியில் கிண்டலையும் ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக ஒரு மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் பர்வேஷ் அங்கிருந்த அதிகாரிகளின் விளக்கங்களை கண்டுகொள்ளாமல் ஏன் முதல்வர் விஜயின் புகைப்படம் இங்கு வைக்கப்படவில்லை என கோபத்துடன் கேட்டது பேசுபொருளாக மாறியது. மற்றொரு பக்கம் சுற்றுச்சூழல் துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர் போதாத குறைக்கு பல தாவேக அமைச்சர்கள் ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி மாண்புமிகு என்கிற பட்டத்துடன் தங்களை விளம்பரப்படுத்தும் வீடியோக்களை வெளியிட்டு வருவது மக்கள் மத்தியில் நகைப்பையும் முகசுழிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அருண்ராஜின் செயலும் தற்போது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. அமைச்சர் அருண்ராஜ் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு தொடர் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் 11ஆம் தேதி செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு திடீர் ஆய்வுக்கு சென்றார். அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த செவிலியர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக மயக்கமடைந்து அப்படியே சாய்ந்தார். அந்த இடமே பரபரப்பாகிய நிலையில் அமைச்சர் அருண்ராஜ் அதனை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் தனது ஆய்வை தொடர்ந்தார். உடனடியாக அங்கிருந்த சக செவிலியர்கள் ஓடி வந்து மயக்கமடைந்த செவிலியரை தூக்கி சென்று உள்ளே அமர வைத்து முதலுதவி அளித்தனர். இந்த சம்பவம் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அங்கு சிகிச்சைக்காக வந்திருந்தவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு செவிலியர் மயக்கமடைந்து விழுந்த பிறகும் அமைச்சர் கண்டுகொள்ளாமல் சென்றது மனிதாபிமானமற்ற செயல் என பலரும் கண்டனம் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் இது தொடர்பான வீடியோ பரவி வரும் நிலையில் மக்கள் நலன் என்றால் இப்படித்தானா, சுகாதாரத்துறை அமைச்சரே இப்படி இருந்தால் எப்படி என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.